வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணி குடும்பம் போல் செயல்பட்டு வெற்றி பெறும். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நம்பிக்கை. The NDA family, and under the leadership and guidance of Prime Minister Narendra Modi, we are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. திமுக ஆட்சியை அகற்ற அதிமுக பாஜக இணைந்து செயல்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. தொகுதி பங்கீட்டு முதல் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாகவும் பேட்டி. தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்களோட திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கின்றோம். அதிமுக பாஜக இடையே நடைபெற்ற முதற்கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை. பாஜகவுக்கு 50 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற பியூஷ் கோயலின் கோரிக்கையை இபிஎஸ் நிராகரித்ததாக தகவல். (2026) தேர்தலில் அதிமுக 170 தொகுதிகளில் போட்டி. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலிடம் திட்டவட்டமாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுக கூட்டணியில் பாஜக 23, பாமக 23, தேமுதிக 6, அமமுகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்க முடிவு. ஓபிஎஸ் அணிக்கு 3 தொகுதிகள், மற்ற சிறிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி என முடிவு செய்து பட்டியலை வழங்கியதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசவில்லை. சென்னையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. பேசியிருக்கோம். முதல் முறையாக இன்னைக்கு வந்திருக்காங்க, அதை சந்தித்து நாங்கள் கொஞ்சம் பேசியிருக்கோம். தொகுதி பங்கீடு பேசப்பட்டதா? இல்லை, தொகுதி பங்கீடு விஷயமா எதுவும் பேசலை. இன்னைக்கு முதல் கட்டமாக இந்த கள நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் மீடியாலாம் ரெடியாக இருக்கு, திமுக கூட்டணியும் ரெடியாக இருக்கு, நாங்களும் ரெடியாக இருக்கோம், மக்கள் இன்னும் தயாராகலை, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு தயாராகலை அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். இபிஎஸ் இருக்கும் வரை அதிமுகவில் இணைய மாட்டோம் என ஓபிஎஸ் திட்டவட்டம். வரும் நாட்களில் இபிஎஸ்க்கு தகுந்த பாடம் புகட்டுவோம் எனவும் சூளுரை. இந்த பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்னைக்கு தள்ளி வைத்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. (2026) தேர்தலில் ஒதுங்கி இருக்க மாட்டேன் என வி.கே. சசிகலா திட்டவட்டம். அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை எனவும் பேச்சு. இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ஆலோசனை கூட்டம் எப்போ நடைபெறும்? தம்பி, டெய்லி நடக்குதுப்பா. நான் அதை தான் சொல்கிறேன், தேர்தல் தொடர்பாக தான் சொல்கிறேன் நான். அதனால் நாங்கள் மீடியா கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே சரியாக போயிட்டு. எந்த பாசிச சக்தியாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சக்திகள் ஒன்று சேர்ந்து
மக்களும் ஆதரவாக இருக்கும்போது எந்த பாசிச சக்திகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு துணையாக திராவிட முன்னேற்றக் கழகமும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் உறுதியாக இருக்கும். பனையூர் அலுவலகம் செல்லும் வழியில் விஜயின் காரை மறித்த தூத்துக்குடி தவேக பெண் நிர்வாகி. மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு ஆதரவாளர்களுடன் குவிந்ததால் பரபரப்பு. தன்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் தளபதிக்காகவும் உழைப்பேன். விஜயின் காரை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிருப்தி நிர்வாகி அஜிதா பேட்டி. மட்டுமே எங்களோட பயணம் தொடரும். எங்களோட உயிர் உள்ள கடைசி நொடி வரைக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் எங்கள் தளபதிக்காகவும் எங்களுடைய இறுதி மூச்சு வரை நாங்கள் பயணி. தூத்துக்குடி தவேக மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் என்பவர் நியமனம். மத்திய மாவட்ட செயலாளராக தன்னை நியமிக்க கோரி அஜிதா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தவேக தலைவர் விஜய் அதிரடி. மத்திய பாஜக அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இன்று மாபெரும் போராட்டம். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பான சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தல். சீமான் மற்றும் விஜயின் பேச்சு RSS செயல்பாடுகளை பிரதிபலிப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. பாஜகவினர் கையில் வைத்துள்ள வேலுக்கும் தாங்கள் கையில் எடுத்துள்ள வேலுக்கும் வித்தியாசம் உள்ளதாகவும் விளக்கம். அதிர்ச்சி தரத்தக்கவையாக உள்ளன. பிஜேபியும் RSSம் என்ன செயல் திட்டங்களை முன்வைத்து இயங்கி வருகிறார்களோ அதே செயல் திட்டங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையில் அல்லது அதையே உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையில் செயல்படுவது அதிர்ச்சியாக இருக்கிறது. கன்னியாகுமரியில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை புறக்கணித்த காங்கிரஸ் MP MLAக்கள். தவேக நிர்வாகிகள் பங்கேற்றதாக புறக்கணித்ததாக தகவல். தமிழ்நாடு வரைவு வாக்காளர் பட்டியலில் கடந்த 4 நாட்களில் மட்டும் புதிதாக பெயர் சேர்க்க 1,53,000 பேர் மனு. பட்டியலில் இருந்து பெயரை நீக்க சுமார் 1,200 பேர் மனு செய்ததாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். பள்ளி விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். காரணம் பிள்ளைங்களை படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. நாங்கள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது அவங்களுக்கான ரெஃப்ரெஷிங் பீரியட் அப்படின்னு டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லீவ் நாட்கள் தான். இது அவங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பியும் அவங்க தங்களை புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு நாட்களாகத்தான் பார்க்கலாம். அதன் பிறகு திருப்பி ஸ்கூல்ஸு Jan 1st வீக்லேருந்து ஆரம்பிக்கும் போது அதை சார்ந்து திருப்பி அவங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளப்படுறோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்க ஒரு மென்டல் ப்ரெஷர் இருந்துடக்கூடாது. கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த பொதுமக்கள். இளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு விடுமுறை எதிரொலியாக சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட சென்னை வாசிகள். ஒரே நேரத்தில் படையெடுத்த மக்களால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். கேரளாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் மூலம் 22 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். மத்திய பிரதேசத்தில் 42 லட்சம் வாக்காளர்களும்
சத்தீஸ்கரில் 27 லட்சம் வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இன்று காலை 8:54 மணிக்கு விண்ணில் பாய்கிறது அமெரிக்காவின் ப்ளூபர்ட் 6 செயற்கைக்கோள். LVM-3 M6 ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ. இலங்கை அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தி அசத்தல்.